வெல்கம் டு தீபா வயர் பேஸ்கெட். பாருங்கள், இந்த பேஸ்கெட்டு நம்ம ஃபுல்லாக பீட்ஸ் எல்லாம் போட்டு பிஸ்கெட் நாட்டில் முடித்து இப்போ ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேலே சுற்று ஒயர் போட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. தீபா வயர் பேஸ்கெட் அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு. பேஸ் எல்லாம் முடித்து பிஸ்கெட் நாட்டில் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் எல்லாம் காட்டியிருக்கோம். இப்போ நம்ம சுற்று ஒயர் போட்டு மேலே பண்ணிட்டு வரோன்னு சொன்னோம் இல்லைங்களா. பாருங்கள், பிஸ்கெட் நாட்டு முடிச்சுட்டு 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டிருக்கோம். இந்த 2 நாட்டையும் பிடிச்சி மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்று ஒயர் வச்சு இப்போ நாம் செகண்ட் லைன் பின்னிட்டு வரோம். பாருங்கள், செகண்ட் லைன் பின்னிட்டு வரோம். இது ஏணிப்படி முடிச்செல்லாம் போட்டு காட்டலான்னு பார்த்தேங்க. இது இதே கலரில் இருக்கிறனால தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஏணிப்படி முடித்து நம்ம கீழே போட்டிருந்தோம், பேஸ்லலாம் போட்டு காட்டியிருந்தோம். அதனால் மேலே போட்டால் தெரியல அப்படிங்கிறனால நான் இது பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். சரிங்களா, பாருங்கள் கூட நமக்கு எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு. நல்லா அழகாக இருக்குது. பிஸ்கெட் நாட்லாம் நீட்டாக வந்திருக்குங்க. நல்லா க்ரீன் கலரும் தேன் கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சுற்று ஒயர் வச்சு நாட்ஸ் பார்க்கலாங்களா. பாருங்கள், சுற்று ஒயர் வச்சு நம்ம பின்னிட்டு வரோம். ஒயர் இவ்வளோ தாங்க இருக்குது. ஒரு ஒயர் சின்னதாகவும் ஒரு ஒயர் பெருசாகவும் இருக்குது நமக்கு. சரிங்களா, இந்த ஒரு லைன் போக இன்னும் ஒரு லைன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற ஒயரெல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாங்க. நம்ம எப்பவும் போடுறோம் இல்லைங்களா, அதே பேஸ் நாட்டு தாங்க போட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்படியே நம்ம அடுத்தடுத்து ஒயர் எடுத்து பின்னிட்டு வர வேண்டியதுதாங்க. மேலே வரும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. ஏன்னா ஒயர் லூஸ் கொடுக்கும் இல்லைங்களா, அதனால். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது ஹேண்டில் யாராருக்கு என்ன மாதிரி பிடிச்சதோ போடுங்க. நான் நாட் ஹேண்டிலும் போட்டு காட்டியிருக்கேன், நம்ம வீடியோவில் இருக்குது. 4 ஒயர் வச்சு பின்னுறதும் இருக்குது. எந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஐடியா பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை பீட்ஸ் வேணாலும் வச்சு பின்னிக்கலாங்க ஹேண்டில். நான் உங்களுக்கு ஹேண்டில் முடிச்சுட்டு ஷார்ட் வீடியோவில் போடுறேங்க. இப்படி ஒயர் நல்லா டைட் வச்சு பின்னிக்குங்க. சரிங்களா, இப்படி ஒன்றுக்கு ஒன்று பக்கமாக வச்சு நல்லா டைட் வச்சு பின்னிக்குங்க. இது இதே கலரில் இருக்கிறதுனால ஏணிப்படி முடிச்சும் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய சகோதரிகள். நம்ம வேறு அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய வீடியோவில் நம்ம ஏணிப்படி முடிச்சு காட்டியிருக்கோம். அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இப்படியே நம்ம சுற்றியும் பின்னிட்டு வரலாங்க. பாருங்கள், இந்த ஒயர்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஒரு ஒயரு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு சைடு ஒயரு கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த ஒயர் இவ்வளோதான் இருக்குது. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. அதனால் நம்ம இன்னும் ஒரு லைன் தாங்க பின்ன முடியும். நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு 4 லைன் தான் கிடச்சிருக்குங்க. 5வது லைனு நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஹேண்டில் உடன் ஹேண்டில் எது மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. நல்லா அழகாக இருக்கும். நாட் ஹேண்டில் போடலாம், 3 ஒயர் 4 ஒயர் வச்சு பின்னலாம், இல்லை பீட்ஸ் வச்சும் ஹேண்டில் பின்னலாம். என்ன மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க.
நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய மெத்தேடில் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் போடுறேங்க. ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்படியே எடுத்து பண்ணிட்டு வரலாங்க. பிஸ்கட் நாட் பார்த்திங்கன்னா ஒரு லைனு 3 பிஸ்கட் கிடைக்குங்க, ஒரு லைனு 2 பிஸ்கட் கிடைக்கும். சரிங்களா? ஒரு பிஸ்கெட்டுக்கு இந்த சைடு 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, மொத்தம் ஒரு பிஸ்கெட்டை சுற்றியும் 8 பாசிகள் நம்ம கோப்போம். சரிங்களா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் நம்ம 8 பாசிகள் கோர்த்துருக்கோம். இதுக்கு மொத்தமாக நமக்கு ஒரு 1/4 கிலோ பாசி பிடிக்குதுங்க. இந்த கூடைக்கு எனக்கு 1/4 கிலோ பாசி ஆயிருக்குங்க. பாருங்க, பிஸ்கெட்டு இந்த பக்கம் வர்ற 2 ஒயருக்கு 2 பாசி, இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே எல்லாமே பாருங்கள், எல்லா சைடும் நம்ம பாசிகள் கோர்த்துருக்கோம். சரிங்களா? ஒரு பிஸ்கெட்டை சுற்றியும் 8 பாசிகள் நம்ம கோர்க்கணும். அதே மாதிரி தான் கோர்த்து இங்கே பாருங்கள் 3 பிஸ்கெட் வருது, இந்த பக்கம் 2 பிஸ்கெட் வருதுங்களா? இங்கே மேலே ஒரே லைனாக முடிச்சிட்ட பார்த்தீங்களா? சுற்றியும் பாருங்கள் ஒரே நீட்டாக ஒரே லைனாக அப்படியே பாசிகள் கோர்த்து முடிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக பாசிகள் கோர்த்து முடிச்சிட்ட லைனாக. அதுக்கப்புறம் தான் பாருங்கள் இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த 2 நாட் போட்ட ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தாங்க நான் பண்ணியிருக்கேன். கீழே எப்படி நம்ம பண்ணோமோ அதே தாங்க கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 2 ஒயருக்கு ஒரு நாட்டு, 2 ஒயருக்கு ஒரு நாட்டு. அதுக்கப்புறம் இந்த 2 நாட் போட்ட ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டோம் இல்லைங்களா? இதே மெத்தேட் தாங்க மேலேயும் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதே மெத்தேட் தான் மேலேயும் பண்ணியிருக்கேன் நான். கூட வந்து நமக்கு என்ன ஹைட்டு என்ன இது கிடச்சிருக்குன்னு பார்க்கலாங்களா? லென்த்து பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. 11 கிடச்சிருக்கு. லென்த்து நமக்கு 11 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. லென்த்து நம்மளுக்கு 11 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. அகலம் பார்த்திங்கன்னா சரியாக 5.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. இன்ச்சு நீளம் 11 இன்ச்சு. சரிங்களா? 11 இன்ச்சு. உயரம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பூ தான் நமக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 10 இன்ச்சு பக்கமாக வருங்க. அவ்வளோதாங்க. ஹேண்டில் போட்டோம்னா நமக்கு 1.25 ஸ்கேலு வருங்க. இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. நல்லா நமக்கு லஞ்சுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நல்லா பெரிய கூடையாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷாக இருக்குங்க. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒயர்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நீட்டாக இருக்குங்க. உள்ளெல்லாம் எந்த பிசுறுமே இருக்காது. நான் உங்களுக்கு முடித்து ஷார்ட்ஸில் காட்டுறேன் பாருங்கள். தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். தென்னங்குச்சியெல்லாம் இன்செர்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி சுற்றியும் நான் முடிச்சுட்டு வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சுல தாங்க போட்டிருக்கோம். எல்லா லைன்ஸும் ஏணிப்படி முடிச்சுல தான் போட்டிருக்கோம். மறந்துடாதீங்க. கீழே எப்படி நம்ம பின்னமோ அதே தாங்க
ஏணிப்படி முடிச்சு தான் மேலேயும் போட்டு பின்னிட்டு வரணும். இப்படி நம்ம அடுத்தடுத்த நாட்டையும் எடுத்து பின்னிகிட்டே வரணுங்க. நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறது ஜிகினா ஒயரில் பண்ணிகிட்ருக்கேங்க. ஜிகினா ஒயரு தேன் கலர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பீட்ஸ் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மணி கோத்துருக்கோம். Thank you for watching.